Welcome to MR Physics. I am Raju, 12th Physics, Unit 3. Magnetism and magnetic effects of electric current உள்ள important numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் exercise problem number 3 எப்படி solve பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு circular coil uniform magnetic field இருக்குது. இந்த circular coilனுடைய ஏரியா 0.1 cm². இந்த magnetic fieldனுடைய strength 0.2 Tesla. இந்த காயில் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் 3 ஆம்பியர். இந்த காயிலினுடைய பிளேன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த காயிலில் உள்ள டோட்டல் டார்க் எவ்வளவு, இந்த காயிலில் உள்ள டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு, அப்புறம் இந்த காயிலில் உள்ள எலக்ட்ரான் மேலே எவ்வளவு ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் த வயர் கொடுத்துருக்காங்க 10⁻28 m⁻³ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் ஏரியா ஆஃப் த சர்க்குலர் லூப் கொடுத்துருக்காங்க. ஏரியா A is equal to 0.1 cm². இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறத நம்ம மீட்டர் ஸ்கொயரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மீட்டர் ஸ்கொயருங்கிறது SI யூனிட் ஆஃப் ஏரியா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1 × 10⁻⁻⁴ m². அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. B is equal to 0.2 Tesla. நெக்ஸ்ட்டு இந்த காயில் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் கொடுத்துருக்காங்க. I is equal to 3 ஆம்பியர். ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த வயர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய சிம்பிள் N is equal to 10⁻28 m⁻³ இங்கே என்னங்கிறது ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, we have to calculate number 1 the total torque, number 2 the total force, number 3 average force on the electron. ஸோ இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார்முலாஸ் required. Number 1, to find the torque we are going to use the formula torque tau is equal to I A cross B. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட், டு ஃபைண்ட் த டோட்டல் ஃபோர்ஸ் we are going to use the formula closed line integral I dl vector cross B vector. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட், டு ஃபைண்ட் த ஆவரேஜ் ஃபோர்ஸ் we are going to use the formula F is equal to BQV. First, let us find the torque. Torque tau is equal to I A vector cross B vector. ஸோ இது ஒரு வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட். மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, torque is equal to I A B sin theta. This is the magnitude of the torque. இங்கே தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் த ஏரியா வெக்டர் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்மளுடைய காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இதனுடைய ஏரியா வெக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஏரியா வெக்டர் அண்ட் திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ இஸ் 0. Therefore, sin theta is equal to sin 0 is equal to 0. அதனால் total torque will be equal to 0. So this is the answer for the first question. Next, let us find the total force. Total force is given by the formula F total is equal to closed line integral I dl vector cross
B vector. ஒரு closed current carrying loop magnetic field perpendicular இருக்கும்போது அந்த line integral 0 ஆயிரும். So this will be equal to 0. If the closed current loop is placed in magnetic field, the net force will be equal to 0. So this is the answer for the second question. Total force is 0. The explanation is ஒரு closed loop magnetic field இருக்கும்போது net force 0 ஆயிரும். Next, third question கான answer find out பண்ணுவோம். What is the third question? We have to find the average force on the electron. So இதுக்கு என்ன formula யூஸ் பண்ண போறோம்னா F is equal to BQV. இங்கே Qங்கிறது charge of the electron, charge of the electron E அப்படின்னு எடுத்துக்கும். Vங்கிறது drift velocity of the electron, அதை V suffix D அப்படின்னு எடுத்துக்கலாம். Drift velocity of the electron is I divided by NEA. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get this is equal to B, charge of the electron பதிலாக Eன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கும், drift velocityக்கு பதிலாக I divided by NEA அப்படின்னு போட்டுக்கும். EE cancel ஆயிரும். Therefore this is equal to B I divided by N into A. What is B? B is a magnetic field, I is a current, N is a free electron density and A is the area of the circular loop. So இந்த எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get this is equal to B is 0.2. இதெல்லாம் ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. I is a current, this is 3 divided by N is 10 to the power 28. Area of cross section is 0.1 into 10 to the power minus 4. So இதை calculate பண்ணோம்னா we will get this is equal to 0.2 divided by 0.1 is 2. So 2 into 3 is 6. 6 divided by 10 to the power 28 into 10 to the power minus 4 is equal to 28 minus 4 is 24. 10 to the power 24. So this is equal to இந்த 10 to the power 24 numerator வரும்போது 10 to the power minus 24 ஆகும். So 6 into 10 to the power minus 24. This is the average force on the electron. So F average is equal to 6 into 10 to the power minus 24. Unit of force is Newton. So total torque is equal to 0, total force is equal to 0, average force is equal to 6 into 10 to the power minus 24 Newton. This is the answer for the given problem. In the formula தெரிஞ்சா போதும் answer find out பண்றது easy. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோல next book back problem எப்படி solve பண்றது அப்படினு பார்க்கலாம். Thank you for watching this video.